மே 8ஆம் திகதி உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகில் யுத்தம் மற்றும் அனர்த்தங்களால் பாதிப்படைவோருக்கு மனிதாபிமான நோக்கில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும் முகமாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை சங்கம் ஆகியன சர்வதேச ரீதியில் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது உலக நாடுகளில் 178 தேசிய கிளைகளினூடாக இந்த அமைப்புகள் மக்களுக்கு இன மத மொழிபேதமின்றி உதவி செய்வது, முரண்பாடுகள் மிக்க தரப்பினரிடையே நடுநிலை வகித்து சமாதானத்திற்கு உதவுவதும் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இச்சங்கத்தின் நிறுவனரான ஜீன் ஹென்றி டியூனன் பிறந்த தினமான மே மாதம் 8ஆம் திகதி அம்மனிதாபிமான மிக்க புனிதரை கௌரவிக்கும் இத்தினத்தை உலக செஞ்சிலுவை சங்க தினமாக உலகமே கொண்டாடி வருகின்றன. இவர் சிறுவராக இருந்தபோதே அயலார்படும் இன்னல்களை கண்டு வேதனையுற்றார். சிறை கைதிகள் அனுபவிக்கும் கடும் தண்டனைகளுக்காக மனம் நொந்தார். சிறை கூடங்களுக்கு சென்று கைதிகளுக்கு ஆறுதல் கூறி வந்தார். 1859 ஜூன் 25ஆம் திகதி அவர் வட இத்தாலிக்கு சென்றபோது அங்கு சோல்பெரினோ யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆஸ்திரேலிய, பிரான்சிய, இத்தாலிய படைகளில் 3 லட்சம் பேர் 16 மணி நேரம் போரிட்டதன் விளைவாக 40,000 பேர் போர்க்களத்தில் இறக்க கிடந்தனர். ஊரார் உதவியுடன் காயப்பட்டோருக்கு எத்தகைய பேதங்களுமின்றி சிகிச்சை அளித்தார். பகை நிரம்பிய அச்சூழலில் இவரது பணி புரட்சிகரமானதாக அமைந்தது. பன்னாட்டு செஞ்சிலுவை இயக்கம் 1917ஆம் ஆண்டு, 1944ஆம் ஆண்டு மற்றும் 1963ஆம் ஆண்டு என 3 முறை அமைதிக்கான நோபல் பரிசினை வென்றுள்ளது. 1910ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் திகதி உயிர் நீத்த ஹென்றி டியூனன் அவர்களின் பிறந்த நாளான இந்நாள் 1948ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பு நாளாக அங்கீகரிக்கப்பட்டது. 1863இல் போர் நிவாரண பணிகளில் ஈடுபட்ட தொண்டர்களை இனம் காட்டுவதற்காக வெள்ளை பிணையில் செஞ்சிலுவை சின்னம் தெரிவு செய்யப்பட்டு செயல்படுகிறது. செஞ்சிலுவை சங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் சேவைகள் அண்மை காலத்தில் சுனாமி, கொரோனா, உக்ரைன் போர் போன்ற காலங்களின் போது பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு உதவும் தன்மையை மேற்கொள்வதே இவ்வியக்கத்தின் செயல்பாடாகும். மனிதாபிமானம், பாரபட்சமின்மை, நடுநிலைமை, சுதந்திரத்தன்மை, தொன்று புரிதல், ஒற்றுமை, சர்வ வியாபகத்தன்மை என 7 பிரதான கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றது. நாடு, இனம், மதம், வகுப்பு, அரசியல் கருத்து என்பவற்றின் அடிப்படையில் வேறுபாடுகள் காட்டாமல் மனித உயிர்களையும் உடல் நலத்தையும் பாதுகாத்தல், மனிதர்களுக்கு மதிப்பளித்தலை உறுதிப்படுத்துதல், மனிதர்களின் துன்பங்களை தடுத்தலும் அவற்றை நீக்குதலும் ஆகிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு 97 மில்லியன் தன்னார்வலர்கள் உலகம் முழுவதும் பணிபுரிகின்றனர்.